இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அமெரிக்கா வெர்சஸ் ஈரான் இவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை, எதுக்காக தான் இந்த வார் ஸ்டார்ட் பண்ணாங்க, இதால் நம்ம எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகிறோம், அப்படி என்ன தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பகை அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. திஸ் இஸ் ஐனா ஷைன். வெல்கம் டு ஐனா ஷைன். ஆக்சுவலி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் அப்படி என்னதான் பகை அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் முன்னாடியிலேருந்துலாம் பகை ஒன்றும் கிடையாது. அமெரிக்காவும் ஈரானும் ஒன்றுக்கு ஒன்று கண்ணுக்கு கண்ணு தான் இருந்திருக்காங்க. இது ஆக்சுவலி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அமெரிக்கா அவங்க நாட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஈரானியன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1979 ப்ரொட்டஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது 1981 தான் இந்த ப்ரொட்டஸ்ட் முடிஞ்சிருக்கு. ப்ரொட்டஸ்ட்டை தாண்டி அவங்களோட கோவம் பயங்கரமாக வெளிப்பட்டு அமெரிக்காவோட எம்பசி அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஓன் கவர்மெண்ட் ஈரானோட எம்பசியும் சேர்த்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து கிட்டத்தட்ட 47 to 49 இயர்ஸாகவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்திருக்கு. இப்போ எதனால் வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் ஒரு நியூக்ளியர் பாம் கிரியேட் பண்ணுற ஒரு ஆப்ரேஷனில் இறங்கியிருக்காங்க. இது தெரிஞ்ச அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மலைக்கு கீழே தான் அந்த பாம் தயாரிக்கிற ஒரு ப்ராசஸில் இருந்திருக்காங்க. இது தெரிஞ்ச அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கு, பாம் போட்டு அந்த மலையவே மொத்தமாக நொறுக்கிட்டாங்க. ஈரான் அந்த டைமில் அமெரிக்கா கிட்ட போய் என்ன கேட்குறாங்கன்னா, இது நாங்கள் எங்கள் சேஃப்டிக்காக பண்ணுறோம், அட்லீஸ்ட் நியூக்ளியர் பாம் இல்லைனா கூட பரவாயில்ல, எங்களுக்கு நியூக்ளியர் எனர்ஜியாச்சும் வேணும், ஸோ அதுக்காச்சும் அலோவ் பண்ணுங்கன்னு கேட்கும்போது இதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துக்கிட்ட அதெல்லாம் முடியாது, நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் சீக்ரெட்டாக அந்த நியூக்ளியர் பாம் தயாரிக்கிற ப்ராசஸில் தான் ஈரான் இருந்திருக்காங்க. இது தெரிஞ்ச அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்று சேர்ந்து இது இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, ஏன்னா அவன் தயாரித்தானா மொத்த அந்த நியூக்ளியர் பாம்புங்கிறது அது ஒன்று தயாரித்தா அவங்கக்கிட்ட நம்ம சண்டைக்கே போக முடியாது, இவனை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, இவனை எதுக்கு நம்ம வார் போகணும் அப்படின்ற பிளான் இதுக்காக தான் ஆக்சுவலி வராங்க. ஒரு வார் போகிறாங்க அப்படின்னாலே அது எடுத்த உடனே வார் போக மாட்டாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி நிறைய பிளான்ஸ் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல தான் இஸ்ரேல் அவங்களோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஈரானில் இருக்க சிசிடிவி கேமராஸை இஸ்ரேல் ஹேக் பண்ணுறாங்க, ஈரானுக்கே தெரியாது. இது இன்றைக்கோ நேத்தோ பண்ணுறது கிடையாது, பல வருஷமாக அவங்க சிசிடிவி கேமராவை ஹேக் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அனலைசேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த வாரே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு சுற்றி இருக்க கடலில் ஃப்ளைட் கேரிங் ஷிப்ஸை சுட்டு போடுறாங்க. அந்த ஷிப்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிசைல்ஸு ஜெட்ஸுன்னு அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கான வெப்பன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதை பற்றி ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 47 வருஷமாக நமக்கும் அவனுக்கும் பகை இருக்குது, இதில் அவனை நியூக்ளியர் பாம் தயாரிக்க விட்டோம்னா அவனால் நம்ம கிட்ட நெருங்க கூட முடியாது, ஸோ அதனால் இது இப்படியே விட்டால் வேலைக்காவது, அவனை எதிர்த்து நாங்கள் வார் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஈரானுக்கு அமெரிக்கா நடத்த போகிற வாரை பார்த்து எல்லா கண்ட்ரியும் அமெரிக்காவை பார்த்து பயப்படணும், அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய வாராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாரு. இந்த வாரில் பார்த்தீங்கன்னா ஈரானோட முக்கியமான ஒரு லீடர், அதாவது சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்கிற அயோத்தலா அலி காமனின்றவர் இறந்து போயிருக்காரு. கிட்டத்தட்ட 35 இயர்ஸ் ஈரானை ரூல் பண்ணிட்டு வந்த ஒரு ஆள் அவர் இறந்து போனதுக்கு மறாவது நாள் பார்த்தீங்கன்னா ஐம் நாட் டெட் ஐம் அலைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரொம்ப வைரலாகிட்டு இருந்துச்சு. நானே அதை பார்த்து செதறிட்டேன், அப்போ இவர் சாவில் போல், இதெல்லாம் ரூமர்ஸ் போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது முன்னாடி எடுத்த வீடியோவா, அது அப்போ ஏதோ ரூமர்ஸ் வந்திருக்கும் போல் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி. ஸோ அப்போ அவர் சொன்ன வீடியோ வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அவர் ஆக்சுவலி உண்மையாகவே இறந்து போயிட்டார். அவர் இறந்து போகிறதுலேயே ஒரு பல கன்ஃபியூஷன், அவர் இறந்துட்டாரா இல்லையா அது கன்ஃபார்ம் பண்ணாமையே ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி அவர் இறந்து தான் போயிட்டார், இந்நேரத்துக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வாரால் ஈரானில் இருக்க எவ்வளோ லீடர்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு சில மெயின் லீடர்ஸோட பேர் நான் சொல்கிறேன். IRGCயில் கமாண்டர் முகமது பாக்பூர், டிஃபென்ஸ் லீடர்ஷிப்பில் ஆசிஸ் நசஸாடே, டாப் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜிஸ்டில் அலி ஷாம்கானி, சீஃப் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் அடால் ரஹீம் மௌசாவி. அவங்க பேரில் ஒரு சில ப்ரொனன்சியேஷன் நான் தப்பு பண்ணியிருந்தேன், சாரி. அவங்களோட சேர்த்து 48 டாப் லீடர்ஸ் ஈரானில் இறந்து போயிருக்காங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும், பிரச்சனை என்னமோ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும், எதுக்கு துபாயில் பாம்பு போட்டாங்க, எதுக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல போட்டிருக்காங்கன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னென்னா, ஈரானுக்கு சுற்றி இருக்க இடம் தான் இது எல்லாமே. ஓரளவுக்கு ஈரானுக்கு பக்கத்தில் இருக்க இடம் என்னென்ன இடம்னு நான் சொல்லிடுறேன். UAEல அபுதாபி, துபாய், குவைத், பஹ்ரைன், சவுதி அரேபியா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்காவோட பிரசிடென்ட் அதாவது ட்ரம்ப் அங்கே இருக்க லோக்கல் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி அங்கே US பேஸை வச்சுருக்காங்க. US பேஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. US ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற ஒரு சில வெப்பன்ஸ், அப்புறம் அவங்களுக்கு ட்ரைனிங், அண்ட் தென் அவங்க ஆப்ரேஷன் நடத்துகிற அந்த இடம், இதை தான் US பேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இங்கேருந்து
அவங்க அடிக்கிறதுக்கு வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும், அங்கேருந்து அடிக்கணும்னு தேவை கிடையாது. ஸோ அதனால ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக அமெரிக்காவை அட்டாக் பண்ணாமல் யூஎஸ் பேஸை அட்டாக் பண்ணுறாங்க. அதனால தான் வந்துட்டு துபாய் இந்த மாதிரி இடத்துலலாம் பாம்பு போட்டதுக்கான ரீசன் வந்து இதுதான். அந்த மாதிரி இருக்க பிளேசஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ஒரு சில பாம்பெல்லாம் போட்டதுனால ஒரு சில பேர் இறந்து போயிருக்காங்க, நிறைய பேர் படுகாயமும் வந்து அடைஞ்சிருக்காங்க. அதாவது வார் நடந்த பிளேசஸ் எல்லாத்தையும் தாண்டி இந்த வேர்ல்டில் இருக்க எல்லாருமே நம்ம ஒரு விதத்தில் அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். இதால் நம்ம ஏன் அஃபெக்ட் ஆகிறோம் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் வந்து உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸஸில் இந்த ஆயில் ரூட் பாஸ் ஆகிற அந்த இடத்த வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு நேரோ பேசேஜ் ஆமாம் பிட்வீன் பர்சியன் கல்ஃப் அண்ட் கல்ஃப் ஆஃப் ஓமன். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் அந்த வழி வந்து இருக்குது. வேர்ல்டுலேயே கிட்டத்தட்ட 20 to 30% ஆஃப் ஆயில் வந்து அந்த வழியாக தான் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ அதனாலே வந்து ஆயில் ப்ரைஸஸ் அதிகமாகுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா கிட்டத்தட்ட 100 ஃப்ளைட்ஸ் கிட்ட வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அஃபெக்ட் ஆகுது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அஃபெக்ட் ஆகிறதுனால முக்கியமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். எதனாலனா பொருள் தான் வரவே இல்லையே, ஸோ தட் இங்கே ஆல்ரெடி இருக்க ப்ராடக்ட்டோட டிமாண்ட் வந்து அதிகமாகும். சுருக்கமாக சொல்லணும்னா சப்ளை டிமாண்ட் ஏற்பட்டிருக்கு, அவ்வளோதான். ஸோ அது வந்து ஒரு செயின் தானே. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அஃபெக்ட் ஆச்சுன்னா அதுதான் வந்து ஒரு பேசிக்கான விஷயம். அதுலேருந்து நம்ம சின்னதாக யூஸ் பண்ணுற பொருள் வரைக்கும் எல்லாமே டிமாண்ட் தான் ஆகும். அப்படி தான் நம்ம எல்லாரும் இங்கே இருக்க ஒவ்வொருத்தருமே அஃபெக்ட் ஆகிட்ருக்கோம் இந்த வாரால். ஸோ இப்போ ஈரான் வந்து தனியாளாக வந்து வார் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம தலைவன் நார்த் கொரியாவில் இருக்க நம்ம தலைவன் கிம் ஜாங் உன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் ஈரானோட நான் ஜாயின் பண்ண தயார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறதா ஒரு சில நியூஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. அவர்கிட்டயுமே இப்போ நிறைய வெப்பன்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் ஆனால் யாரும் அவர்கிட்ட சண்டைக்கு போகிற மாதிரி தெரியல. இதுக்கு மேலே போவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு சில மீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா பர்சனலாக நான் வந்து இந்த வாரை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன். எந்த ஒரு வாரையுமே என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஏன்னா இதில் தேவைப்பட்டவங்க சம்மந்தப்பட்டவங்க சாகுறாங்கன்றதை தாண்டி இதில் மோஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகுறதுன்றது நம்மள மாதிரி காமன் பீப்புள்ஸ் தான். ஸோ இந்த வார் வந்து சீக்கிரம் முடியணும். ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா கிட்டத்தட்ட இன்னும் வேணும்னா நாங்கள் 3-4 வாரத்துக்கு இந்த வாரம் தொடருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது சீக்கிரம் முடியணும்னு நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசி போடணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பேசி போடுறேன். டாடா பை பை.